ஆதிசேஷனாய் பூமாதேவியை அண்டங்களை முழுக்க கீழே பாத்தாளத்துக்கு கீழே இருந்து தன் தலையால் அவர் தான் தாங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் ஒரு துளி அவர் தலை அசைந்ததுனால் பூமியே அசையும். பலராமன் அப்படியே நின்னார்னா பூமி நிற்கும், துளி அசைஞ்சதுனாலும் அசையும். அதே போலத்தான் பகவத் ராமானுஜர் ஆதிசேஷனை பற்றி சொல்லும்போது அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருத்தீயா பலபத்ரஸ்து கலௌ ராமானுஜஸ்ததா கலௌ கஷ்டித் பவிஷ்யதி. கலியுகத்தில் யாராக பிறப்பார்? முதல் யுகத்தில் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷனாக, இரண்டாவது யுகத்திலே லக்ஷ்மணனாக, மூன்றாவது யுகத்தே பலபத்ரனாக, நான்காவது யுகத்தில் ராமானுஜராக அவதரித்தார்னால் பலராமனே ராமானுஜராக அவதரித்திருக்கிறார். ஏன்னா எல்லாருமே ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையோ? அப்படி பார்த்தாலும் சொல்லலாம். மற்றொரு விதத்திலே நல்ல பலம். எதற்கு பலம்? சண்டை போடுறதுக்கு அவருக்கு பலம், வாதப்போர் புரிவதற்கு இவருக்கு பலம். வேதத்துக்கு புறம்பாக யார் பேசினாலும் அவர்களை வாதப்போரால வெற்றி கொண்டு அவர்களையும் வேதத்தை ஒத்துக்க வைக்கிறார் இல்லையோ? அதனால அந்த பலம் பொருந்தியவர். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, வேத மார்க்கத்தை தன் தலையால ஆதிசேஷன் லோகத்தை தாங்குறாப்புல இவர் தாங்குறார் இல்லையோ? எப்படி ஆதிசேஷன் உலகத்தை தாங்கினாரோ அதே போல ராமானுஜரும் ஸ்ரீவைஷ்ணவ லோகத்தை, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, வேத மார்க்கத்தை எப்போதும் தாங்குகிறார்னு அர்த்தம். மற்றொன்று, கையில் அவர் பிடிச்சிருக்கிறது கலப்பை, இவர் பிடிச்சிருக்கிறது திருதண்டம். திருதண்டஹஸ்தம்னு சொல்கிறோமே, 3 கோல்கள். இதை பற்றி திருமிழியாழ்வார் சொல்லும்போது சிற்றையிற்று முற்றமூங்கில் ஒன்றினர்னு போசனம். சித்தையிற்று சிறு சிறு எயிறு கொண்ட சின்ன சின்ன மூங்கில். அந்த மூங்கில 3 சேர்ந்து முடிச்சு போட்டிருக்காளோ இல்லையோ? தத்துவங்கள் 3, சித்து அச்சித்து ஈஸ்வரன். அந்த 3 பிரதிநிதியாக காட்டுறதுக்கு தான் 3 சிறு குச்சிகள். அதைத்தான் சுவாமி கையில் பிடிச்சிருக்கார். ஆனால் அவர் பிடிச்சிருக்கிறது, பலராமன் பிடிச்சிருக்கிறது உழவரத்துக்கு தேவையான கலப்பை. இந்த 2 பேரும் செய்கிற காரியம், கலப்பையை கொண்டு உழுவோம் இல்லையோ? உழவரை என்ன செய்வார்? முதல்ல நன்னா நிலத்தை செப்படிடணும், அப்புறம் தண்ணீர் பாய்ச்சணும், உரம் போடணும், விதைச்சு நன்னா ஜாகிரதையாக பார்த்துக்கணும். காற்று கருப்பு அது இது ஒன்றும் அடிச்சுடாத பார்த்துக்கணும். கள்ளர்கள் நன்னா கதிரறுத்துன்னு போகாத பார்த்துக்கணும். நன்னா போரடிக்கிற சமயத்துக்கு யாரும் எடுத்துன்னு போயிடாமல் நெல்லை ஜாகிரதைப்படுத்தணும். அப்புறம் வண்டியில் ஏற்றணும், ஏற்றி வீட்டுக்கு குதிருக்கு கொண்டு வரணும். அது குதிர் முழுக்க வைக்கணும், வருஷம் முழுக்க வச்சுக்கணும், உமியை எடுக்கணும், நன்னா பட்டை தீட்டணும். அதுக்கப்புறம் அரிசியை தளிகை பண்ணி உட்காந்து சாப்பிடணும். இது எல்லாமே நான் சொன்னது அரிசிச்சோறு சமைக்கிற கதை இல்லை. ஒரு ஜீவாத்மாவை நல்லவனா பக்தனா ஆக்கி அவனை பெருமான் முன்னாடி கொண்டு போய் வச்சு சக்கரை பொங்கலாக்க ஆக்கி அவர் சாப்பிட்றாரான்னு ஆக்கி கொடுக்கணும் இல்லையோ? ஏன்னா பகவான் ஒரு ஜீவனை அமுது செய்யணும். இது ஜீவாத்மா ஒரு சக்கரை பொங்கல். அவர் தான் அன்னத்தை உண்பவர். சாஸ்திரத்திலே உபனிஷத்தில் சொல்கிறோம் இல்லையோ? அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா அஹக்ஷ்லோகிருத் 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 அஹமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நாபாயின்னு சொல்கிறோம் இல்லையோ? அப்போ வைகுந்தத்தில் நாம் போய் நின்ன உடனே கைகூப்பிண்டு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம், நான் தான் உன்னால் சாப்பிடப்பட போகிற அன்னமாக இருக்கிறேன், என்னை தேவரீர் உண்ண வேண்டும் அப்படின்னா பரமாத்மா ஜீவாத்மாவை அனுபவிக்கிறார்னு அர்த்தம். இந்த ஜீவாத்மா சக்கர பொங்கலாட்டம் பெருமாள் முன்னாடி போகணும்னால் இவர் எங்கேயோன்னா தெரிஞ்சுட்டு இருக்கார். அவரெல்லாம் இப்போதைக்கு பெருமாள் முன்னாடி அன்னமெல்லாம் வர்றதாவே இல்லை. அப்போ அங்கிருந்து மாற்றி நாஸ்திகனாக இருந்தவனை ஆஸ்திகனாக இருக்கணும், ஆஸ்திகனை ஆக்கினவனை பக்தன் ஆக்கணும், பக்தன் ஆக்கினவனை பரமபக்தன் ஆக்கணும், பரமபக்தன் ஆனவனை பாகவதன் ஆக்கணும், பாகவதன் ஆக்கினவனே மற்ற இன்பங்கள்லாம் ஆசையில்லே பகவானைத்தான் அனுபவிக்கணும்னு கொண்டு வரணும். அதுக்கு வேற எங்கேயும் தேடாதே சரணாகதி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். பண்ணினவன் எங்கேயோ காணாப்படுவான். 30 வயசுக்கு வந்திருப்பா, சத் சங்கத்துக்கு கிடுகிடு 4-5 வருஷம் நன்னா வருவா. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, 5 வருஷமாக காணமேன்னு விடுவா. எங்கே போயிருக்கார் சுவாமின்னா பழைய வாசனை போயிட்டார். எங்கே போனாரோ யாருக்கு தெரியும். இப்போ அந்த வாசனையெல்லாம் தீர்ந்துன்னு வரணும். இது எப்படி வேணால் மேலும் கீழும் போயிட்டு வரும். இதை ஜாகிரதையாக பார்த்து வேலி கட்டி கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நிறுத்தி ஆகணுமோ இல்லையோ? இது ஒரு உழவன் கலப்பையை வைத்து கொண்டு எப்படி உழுகிறானோ அதே போல ராமானுஜர் தான் கையில் திருதண்டத்தை பற்றி கொண்டு ஒருத்தர் இங்கே அங்கே நம்முடைய வேலியை தாண்டி போயிடாமல் பார்த்து 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 கொண்டு சேர்த்திருக்கார். ஆதிசேஷன் ஒரு தரம் தன் தலையை நிமித்தார்னால் அடங்கி ஒடுங்கி வந்துட மாட்டோமா? அப்படித்தான் சுவாமி க்ஷேம கிருஷீவலனாய் எப்படி ஒரு பத்தி உழவன் கலப்பையை வைத்து கொண்டு நல்ல அன்னத்தை தயார்படுத்தி நாம் உண்டுகிறானோ
அதை போல ராமானுஜர் திருதண்டத்தை பற்றி கொண்டு இந்த ஜீவர்களை எல்லாம் திருத்தி பெருமானிடத்திலே சேர்க்கிறார். அதனால பலராமன் பண்ணின கைங்கரியத்தையே ராமானுஜரும் பண்ணினாருங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். அத்தோடே பலராம அவதாரம் முற்றிற்று. ஸ்ரீ கிருஷ்ண பிராதுர்பாவம், பகவான் கண்ணன் அவதரித்தார்னால் பார்த்தசாரதி பெருமாளே கண்ணன். ஆய்ப்பாடியில் அவதரித்த எம்பெருமான் வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டான் அன்னபுலம்பப் போய் அங்கோராய்க்குலம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அறத்தப் பெற்றேன் எனக்கென்ன இகழுளதே என்று நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். பகவான் தன்னைத்தானே வேண்டிக்கிறாராம், நான் கிருஷ்ணாவதாரம்னு ஒன்று பண்ணணும். அவருக்கே ஆசைப்பட்டிருக்கிறதுல மற்ற எல்லா அவதாரங்களையும் பண்ணினார். வாஸ்தவம், நாம் கண்ணனா போய் பிறக்கணும், தேவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கணும். நமக்கே பிரார்த்தனை, யசோதைக்கும் நந்தகோபாலனுக்கும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்து திருவதாரம் பண்ணிவிட்டார். ஒரு தசரதன் நிறைய தபஸ் பண்ணி 4 பிள்ளைகளை பெற்றான். 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கா. 2 எது வசதி கொஞ்சம் சொல்லுங்க. இது 4 பேருங்கிறது வசுதேவன், தேவகி, நந்தகோபாலன், யசோதை. இவன் 4 பேர் பிரயத்தனப்பட்டு ஒரு புத்திர ரத்னம் கோபால ரத்னத்தை பெற்றிருக்கா. ஆனால் ஒரே தசரதன் தபஸ் பண்ணி 4 பேரை பெற்றுட்டானோ இல்லையோ. ஒருத்தர் 4 கிடைச்சதை விட 4 பேர் தேடி ஒருத்தர் கிடைச்சதானே சுவாமி வசதி. அதனால தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒரித்து வளரான்னு பாசம். கண்ணனுடைய அவதாரம் மதுரா நகரத்தில் நிகழ்ந்தது. கர்ப்பிணியாக தேவகி பிராட்டி 8வது கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாள். தேவர்கள் எல்லாரும் பிரார்த்திக்கிறார்கள். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்தியம் சத்யஸ்யோனின் நிகிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. தேவர்கள் எல்லாம் கைகூப்பி, எங்களுக்கு வேறு கதி தெரியவில்லை, நீதான் வைகுந்தத்தில் இருப்பவன், முக்காலமும் உணர்ந்தவன், ரஜோகுண தமோகுணங்கள் தாண்டியவன், அனைத்து ஜீவர்களையும் சொத்தாக கொண்டவன், வைகுந்தத்தில் எப்போதும் இருக்கு நீ, எங்களுக்காக கீழே பிறந்து அனைத்து நன்மைகளையும் செய்ய வேணும்னு பிரார்த்திக்கிறார். பகவான் உடனே ஒத்துக்கிறார். தன்னுடைய தலைமுடியிலேருந்து 2 எடுத்து, ஒரு கருப்பு முடி ஒரு வெளுப்பு முடி, இந்த 2ஐயும் பூலோகத்தில் போட்டு, இந்த வெளுப்பு பலராமனாக பிறக்கும், இந்த கருப்பு நானாக பிறப்பேன். அப்போ கிருஷ்ணன் கருப்பன், கிருஷ்ணஹான்னு சொன்னால் கருப்பன் ஒரு அர்த்தம். இன்னொன்று கிருஷித் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வத்தி வாச்சகா. கிருஷிங்கிற சொல் பூமியை குறிக்கும், நகாங்கிற சொல் ஆனந்தத்தை கொடுப்பவன்னு குறிக்கும். அப்போ பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் கண்ணன், கருப்பாக இருப்பவன் கண்ணன். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி படகி கிடந்தேனை புண்ணில் புளி பெய்தார் போல் புறனின் அழகு பேசாதேன்னு ஆண்டாளுடைய பாசம். கண்ணன்னு சொன்னால் எல்லாத்தையும் மறக்க முடிஞ்சுதான், அந்த கருப்பை மட்டும் மறக்க முடியலன்னா. எதை மறந்துட்டாலும் அவன் பண்ணதெல்லாம் மறந்தா கூட அந்த கருப்பு வரணை என்ன ராவா பகலா தூங்க கூட விட மாட்டேங்கிறது அப்படின்னு கோபிகாஸ்திரிகள் பாடுகின்றனர். மதுரா நகரமே காத்து கொண்டிருக்கிறது, தேவர்களெல்லாம் காத்துருக்கா. அத சர்வகுணோபேதா கால பரமசோபனா யர்க்கேவ அஜ ஜன்ம நக்ஷத்திர சாந்தர்க்ஷ கிரகதாரகம் திசப்பிரசேதுர் ககனம் நிர்மல உடுகணோதயம் மகிமங்கல பூயிஷ்ட புறக்கிராம விரஜாகராக. புறம் கிராமம் எல்லா இடத்துலையும் விழாக்கோலம். மதுரா நகரத்தில் இருக்கிறவாளுக்கு என்ன நடக்க போகிறது தெரியாது. கம்சனுக்கு தனக்கு யமன் பிறக்க போகிறான்ங்கிறது புரியவில்லை. யமுனா நதி மெதுவாக சலசலத்து ஓட ஆரம்பித்தாள். இரவு பொழுது காற்று ஊழிக்காற்றாக இல்லாமல் மெதுவே மந்தமாருத்தமாக வீச ஆரம்பித்தது. சந்திரன் அட்டமி சந்திரன், நடு சந்திரன், அதனால ரொம்ப பளபளப்பு இருந்தாமல் இருட்டும் இல்லாமல் நடுவாக ஒளிவிட்டு கொண்டிருந்தான். மேலே வளர்ந்து பூத்து குலுங்கிற மரங்களெல்லாம் தாங்கள் மலர்களை கீழே சொரிந்து கண்ணன் அவதரிக்கிறதுக்கு மலர்ப்படுத்த ஏற்படுத்துவோம் என்று தயாராகிடுது. எங்கும் இருக்கக்கூடிய குயிலினங்களும் மயிலினங்களும் ஆட்டம் பாட்டமெல்லாம் ஒழிந்து இந்த ஜகத்துக்கே க்ஷேமகிருஷீவனாக பகவான் அவதரிக்க போகிறான் என்று காத்திருக்க, வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜெயந்தி விபூஷணம் என்று கோபால விம்சதியில் சாதித்தார் போலே பகவான் ஸ்ரீஜெயந்தி நட்சத்திரத்தில் அவதரிக்கிறார். ஆவணி மாசத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியிலே இரவு பொழுதில் தேவகி கர்ப்பத்திலிருந்து பகவான் புறப்பட்டான். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துவம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம். பீதாம்பரத்தை தரித்து கொண்டு சங்கச்சக்கரம் கதை முதலான ஆயுதங்களை தரித்து கொண்டு நீண்ட கிரீட மகுட சூடாவதம்ச ஹார கிரைவேயக மகரகுண்டல முக்தாதாம பிரலம்ப நூபுராதி அபரிமித திவ்ய விபூஷணனாய் 32 பல்வரிசைகள் சந்திர காந்தியை போலே ஒளிவிட்டு கொண்டிருப்பதாய் பார்ப்பவர்கள் மயங்கக்கூடிய சாக்ஷாத் மன்மதனாய் சிறு குழந்தை வடிவத்தில் பகவான் அவதரித்தார். அதைத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு ஆண்டாள் பாசுரம்.
வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததுன்னு நம்மாழ்வார் சாதித்தார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும்னு பாசுரம். அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்னி அச்சுதன். ஹஸ்த நட்சத்திரேந்து 10வது நட்சத்திரம் ரோகிணி, அதுல வந்து தோன்றிய அச்சுதன் எப்ப பிறந்தானோ தன் தந்தையினுடைய கால்களில் இருந்த சங்கிலிகள், பூட்டப்பட்டிருந்த தலைகளையெல்லாம் அறுத்து கொண்டே பிறந்தார் இல்லையோ. அவர் பிறந்தார்னு உடனே காலில் போட்டிருந்த சங்கிலியெல்லாம் வெடிச்சு போச்சே. அதை போல கண்ணன் அவதரித்தான்னு நாம் நினைத்தோமானால் நம்ம காலில் பூட்டப்பட்டிருக்கிற பிறவி என்னும் சங்கிலி வெடித்துப்போம். அவர் தந்த காலில் விளங்குற வந்து தோன்றியார். அப்ப நமக்கும் பிறவி பிறவின்னு சங்கிலியில போட்டு சம்சாரம் கட்டி வச்சிருக்கோம் இல்லையோ. ஜன்ம கர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்துவாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன. 4வது அத்தியாயத்தில் கண்ணன் சாதிக்கிறார், நான் பிறந்தேன்னு யார் நினைக்கிறானோ, நான் வளர்ந்தேன்னு யார் நினைக்கிறானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை. அர்ஜுனா, நான் பிறப்பதே நீ இனிமே பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். நானும் பிறந்து நீயும் பிறக்கக்கூடாது. என்னுடைய அவதாரத்துக்கு பிரயோஜனமே உன்னை போல ஒவ்வொருத்தனையும் வைகுந்தத்துக்கு கூட்டி போவது. நான் பிறந்த பிற்பாடு நீ இன்னிங்க உட்காண்டிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ அதுக்கு பிறவிக்கு பயனே இல்லாத படும் இல்லையோ. அதனால பகவானுடைய அவதாரமே சிறப்பு. ரோகிணி நட்சத்திரத்தில் ஆவணி மாசத்துல அவதரிச்சுட்டார். ஆனால் அங்கே ஒத்தருக்கும் அதை பற்றி ஒரு சோபனம் சொல்லி கல்கண்டு கூட கொடுக்க முடியல. கொடுத்தா கம்சன் காதுக்குன்னு செய்தி போடும். அதனால் வாயை திறக்கலை சேர்த்து வைத்து இந்த குறை தீர பெரியாழ்வார் தன் திருமொழியில் பாட்பாண்டார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முச்சம் கலந்தளாயிற்றேன்னு பெரியாழ்வார் திருவிழா ஆரம்ப பாசுரம். இது எல்லாமே கோலாகலம் உற்சவம் முழுக்க மதுரையில் நடந்திருக்கணும். ஆனால் நடந்ததெல்லாம் கோகுலத்தில் தான் நடந்தது. அதுலேயும் ஆச்சரியம், கோகுலத்தில் நடந்ததா பெரியாழ்வார் பாடலை, திருக்கோட்டியூரில் நடந்ததா பாடிட்டு இருக்கார். அது எங்க சுவாமி வந்தது? எங்களுக்கு தெரியுமே திருக்கோட்டியூர். இதுக்கும் மதுராவுக்கும் அது வடதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, திருக்கோட்டியூர் தமிழகத்தில் இருக்கேன்னால் அதுக்கு கோட்டிபுரம்னு பேர். இதை போல கண்ணன் அவதரிக்கணும், கம்சன் முதலானவர்களை கொல்லணுங்கிறதுக்காக தேவர்கள் வந்து பிரார்த்தித்து கோட்டியா இருந்து கூட்டம் போட்ட இடமா அது. அதனாலதான் கண்ணன் அப்புறம் அவதரித்தாராம். எப்ப அந்த பேச்சினால தானே பிறந்தார். அப்ப அந்த ஊர்ல தான் கொண்டாட்டம்ட்டு ஆழ்வார். திருக்கோட்டியூர்ல தான் எல்லாரும் கோஷ்டின்னா கூட்டம் இல்லையோ, அதான் கோஷ்டிபுரம் திருக்கோட்டியூர்னு சொல்றார்கள். அந்த ஊரே விழாக்கோலம் போட்டது. கண்ணன் அவதரித்தார். தன் அவதார ரகசியத்தை வசுதேவருக்கு சொன்னார். இங்கு இருக்க முடியாது, என்னை தலையில் சுமந்து கொண்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போம். அவர் பார்த்தவர், நீ யார் கண்ணா, ஏன் பிறந்திருக்கே, எப்பேற்பட்ட திவ்யமான தேஜஸ் ஏன்னு கேட்கிறார். அப்ப கண்ணன் பதில் சொல்றார், நீங்க ஏற்கனவே பிருஷ்ணி சுதபான்னு தம்பதிகளை அறிந்தீர்கள். அப்ப எங்கிட்ட தபஸ் பண்ணி பிரார்த்தித்தீர்கள். 3 முறை பிறக்க வேணும். பிருஷ்ணிக்கும் சுதபாவுக்கும் முதல் முறை கண்ணன் பிறந்தான். அடுத்தது 2வது முறை அதிதிக்கும் கஷ்யப பிரதாபதிக்கும் வாமனமூர்த்தியாக 2வது அவதாரம் செய்தார். அதற்கப்புறம் 3வது அவதாரம் தான் இப்ப வசுதேவருக்கும் தேவகிக்கும் கண்ணனாக அவதரிச்சிருக்கார். ஏன்னா இது இத்தனையுமே அந்த பிருஷ்ணி பிரார்த்தித்தாளாம் கண்ணனிடத்திலே. பிள்ளை உரங்காவல்லிதாசர்னு ஒரு சுவாமி இருந்தார், ராமானுஜருடைய சீடர். எங்க இருட்டை பார்த்தாலும் உடனே கீழே விழுந்து நமஸ்கரிப்பான். ஏன் இருட்டை பார்த்து, இதுதான் எங்க கண்ணனை காப்பாற்றி கொடுத்தது. இது இல்லைன்னா பகல் வேளையில பிறந்திருந்தா உடனே கம்சனுக்கு செய்தி போயிருக்கும், அவன் ஞான் வந்து கொண்டு இருந்தான்னா. நல்ல வேளை இருட்டு இருக்கவே கண்ணன் ரட்சிக்கப்பட்டார்னால், இருட்டுங்கிற அஜ்ஞான இருட்டை போக்கத்தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமே. அஜ்ஞானம்ங்கிற இருள் போச்சு, ஆனா ஊர்ல இருக்கிற இருள் போகல. அது இருக்கவே தானே கண்ணன் ரட்சிக்கப்பட்டார். பிறந்த உடனே கண்ணனுக்கு ஒரே ஆனந்தமா. அதனால முத்துப்பல் வரிசை பளிர்னு சந்திரகாந்தி ஆட்டம் தெரிய சிரிச்சாராம். அந்த வெளிச்சத்திலேயே தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத. அந்த வெளிச்சத்திலே வசுதேவர் பார்த்து விட்டார். இக்கரையில இருந்து குழந்தையை கொண்டு போய் அக்கறைக்கு விட்டாச்சு. பெண் குழந்தையை தலையில தூக்கிண்டார். யசோதைக்கு பிரசவ மயக்கத்துல ஒண்ணுமே தெரியாது. ஆண் குழந்தையை கொண்டு பக்கத்தில் விட்டுட்டார். பெண் குழந்தையை எடுத்துட்டார். அங்கிருந்து குழந்தை திரும்பி வந்தது. வந்தத்தை இதுதான் குழந்தைன்னு சொல்லி வசுதேவர் கம்சனிடத்தில் ஒப்படைச்சிட்டார். அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. பெண் குழந்தையா நம்மளை கொல்ல போறது? 8வது குழந்தை பெண் குழந்தையா படுத்து 8வது கர்ப்பம் தான் கொல்லும்னு சொன்னா பெண்ணா? கடைசியில் தேவர்கள் எல்லாமும் குழம்ப ஆரம்பிச்சிட்டா போடு. என்னை கண்டு அவளுக்கும் பயமா இருக்குன்னு தானே திட்டம் போட்டுட்டான். அங்க ஒண்ணுமே நடக்கல, இவன் தான் ஏமா இருப்பா. ஆனா அவன் நினைச்சிருந்தது தேவர்கள் ஏதோ தப்பு கணக்கு போட்டிருக்கா, பெண் குழந்தையா இருக்கு, இது எங்க என்ன கொல்லும்ட்டு சரி நம்ம கொண்டுடுவோம்ட்டு ஓங்கி கல்ல அடிக்க போக யோகமாயா ஆகாசத்துல பறந்தா. பறந்தாலும் அவனுக்கு செய்தி சொன்னான், ஏ முட்டாள் மூடனே, என்னை எதுக்கு கொல்ல பார்க்குற? உன்னை கொல்ல வேண்டிய 8வது கர்ப்பம் அக்கறையில் வளர்ந்துட்டு இருக்கு. உனக்கு தைரியம் இருந்ததுன்னா அங்கே போ, அவனை பிடி, உன்னுடைய கைவரிசையை காட்டிக்கோ என்று சொல்லி அவள் பறந்து போயிட்டா. உடனே உலகத்தில் இருக்கிற அசுர கூட்டத்தை எல்லாம் கூட்டினான். பூதனா, திருணாவர்த்தாசுரன், சகடாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், அகாசுரன், அரிஷ்டாசுரன், கேசி, எத்தனை பேர்
கண்ணன் வளர்ந்து வருகிறார். முதல்ல அனுப்பப்பட்டது பூத்தனா. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனாள். நல்ல பால் ஊட்டி கொண்டு, விஷப்பால் ஊட்டி கொண்டு குழந்தைக்கு விஷப்பாலை கொடுத்து கொன்னுடணும். இந்த விஷம் என்னையும் ஒன்றும் பண்ணக்கூடாது, விஷம் மற்ற குழந்தைகளையும் ஒன்றும் பண்ணக்கூடாது, கண்ணனையே கொல்லணுங்கிற எண்ணத்தோடு வந்தாள். எது தனக்குன்னு சமர்ப்பிக்கப்பட்டாலும் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது மற்ற பேருக்கு இல்லை, அவனுக்குன்னு கொண்டாலும் இல்லையோ. விஷத்தை ஓங்கி இழுத்தான். அவளுக்கு தெரியாது, ஏதோ ஒரு பெரிய பாம்பை எடுத்து தன் மடியில் விட்டுருக்கோன்னுட்டு விஷத்தை கொடுத்தாள். கொடுத்த வேகத்தில், இழுத்த வேகத்தில் குழந்தைக்கு பால் ஒரே பசி. அதனால் வேகமாக இழுத்தானோ இல்லையோ, கொஞ்சம் அதிக வேகமாக இழுத்துட்டான், பிராணனோட இழுத்துட்டான். அவன் இழுத்தது பாலை மட்டும்தான். ஆனால் பால் இழுக்கிற வேகம்னா குழந்தைக்கு பசி அதிகமாக இருந்தது, பாலை வேகமாக இழுத்தது. இழுத்த வேகத்தில் பாலோட சேர்ந்து பிராணனும் வந்து விட்டது. அதைத்தான் ஆண்டாள் பாசுரத்தில் புள்ளும் சினம்பினகாள் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. பேய்முலை பூத்தனாவனுடைய நஞ்சை உண்டான். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்ந்தடை இட்டு சென்னு பேய்முலை வாய் வைத்து பித்தரன்னே பிறரேசனாய். இந்த பிள்ளை எவ்வளவு பைத்தியக்கார பிள்ளை தெரியுமோ. தாயார் யசோதை பார்த்து பார்த்து பால் கொடுக்குறேங்கிறா, திமிரண்டு திரும்பிட்டு மாட்டேன் மாட்டேன்னு ஒதுக்கிடும். சரி போ, உனக்கு கொடுக்கறவளதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போன உடனே அன்னட போயிட்டாளான்னு பார்த்துனுட்டு மெதுவாக தவழ்ந்து போய் இந்த பூத்தனை எங்கே பால் தரேன்னு சொன்னாலே அப்படின்னு போய் நிற்கிறதா. இது எங்கேயானு கண்டதுண்டா கேட்டதுண்டா. தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நட இட்டு சென்று பேய்முலை வாய் வைத்து பித்தரன்னே பிறரேசனாய். எல்லாரும் உன்னை பித்தன் பித்தன்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனால் ஒன்று அவளுக்கு தெரியல. இப்போ இது எதுக்காக பகவான் பண்ணுறார்? பூத்தனா பூத்தனாங்கிறது அவித்யாங்கிற மாயா. அனாதி காலமாக அவித்யில உடலுகிறோமோ இல்லையோ. அவளுக்கு இருக்கிற 2 மார்பகங்கள் இது தெரியுமோ, அகங்காரம் மமக்காரம். அவள் தான் அவித்யாங்கிற மாயா. அவளிடத்தில் 2 கொங்கைகள், ஒன்று அகங்காரம் மற்றொன்று மமக்காரம். இது போவதற்கு கண்ணன் ரொம்ப முயற்சி பண்ணார், ஆனால் நடந்துதான்னு தெரியாது. ஆனால் பகவத் ராமானுஜர் இவ்வுலகத்தில் கலியிருளே மிடதிருகாலத்தில் ராமானுஜன் மிக்க நான்மறையின் சுடருளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிர் உடையவன் நாரணனன் அறிவாரில்லை உற்றுணர்ந்தே தன் திருதண்டத்தை கையில் பற்றினார். அவித்யாங்கிற மாயை ஓட ஓட விரட்டினார். உங்க யாருக்கும் அகங்கார மமக்காரம் கூடாது. அவரே பண்ணி காட்டுறார். எல்லாரை விட பின்னாடி தான் அவர் நிற்பார். தான் அகங்கரிக்கவே மாட்டார். மேலக்கோட்டையில் இருக்கிற சமயத்துக்கு ஒரு சரித்திரம் நடந்தது. இவருடைய மருமகன் முதலியாண்டான் தாசரதின்னு பேர் பெற்றவர். அந்த சுவாமி அங்கே வந்திருந்தார். சாதாரணமாக ஸ்ரீரங்கத்தில் முதல் தீர்த்தம் அவருக்கு. மேல்கோட்டைக்கு போயிருக்கா. அங்கே போயிருச்சு அந்தூர்காரா இருப்பாளோ இல்லையோ, அவளுக்கு தானே முதல் தீர்த்தம்ங்கிறது கொடுப்பா. ஆனால் இவர் முதலியாண்டானபடியாலே ஸ்ரீரங்கத்தில் முதல் தீர்த்தம் இருக்கிறவர், அங்கேயும் இவருக்கு முதல் தீர்த்தம். ராமானுஜருக்கு கொடுத்த உடனே தனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறவரை பேசியிருக்கா. உள்ளூர்காரெல்லாம் ராமானுஜர் இடத்துல வந்து சொல்கிறா, உங்கள் சிக்ஷன் இப்படி சொல்கிறார், நாங்கள்லாம் ரொம்ப நாளாக இந்த ஊரில் வாங்கிட்டு இருந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா தேவையில்லை, உமக்கு கொடுத்துட்றோம், நீர் சன்னியாசி, அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுத்தா தேவையில்லைன்னார். சரி, இப்போ முதலியாண்டான்னு என்ன சொன்னார்? எனக்கு அடுத்து வாங்கிப்பேன்னார். அவ்வளோதானே, ஆட்டம் நாளைக்கு பார்த்துக்கலாம்ட்டார். மறுநாள் காத்தால் கோட்டியாச்சு. அர்ச்சக சுவாமி தீர்த்தத்தை எடுத்தார். அன்னைக்கு பார்த்தா கோட்டினுடைய கடைசியில் நின்றுருக்கார் ராமானுஜர். இப்போ அவருக்கு கொடுத்தப்புறம் முதலியாண்டான கொடுக்கணுமோ இல்லையோ, வாங்கிக்கும். நானே கடைசியில் தான் வாங்கிக்க போகிறேன், அப்போ எனக்கு அப்புறம் வாங்கிக்கும்னால் அவள்லாம் பார்த்துட்டுட்டாப்போ, ஓ உமக்கு முன்னாடி எப்படி நான் வாங்கிக்க முடியும்னு. எல்லாருக்கும் கிடைக்க போகிறது அதே பகவத் பிரசாதம். இதில் என்ன நீர் முன்னாடி வாங்கிக்கிறது, நான் முன்னாடி வாங்கிக்கிறது? இப்போ கண்ணன் கீதையில் அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ரார்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம்னு விடாமல் சொல்கிறாரோ இல்லையோ. யாரும் பெரியோர்களை அவமதிக்கக்கூடாது, துர்மானியாக இருக்கக்கூடாது, வேதத்தை அவமதிக்கக்கூடாது, அகங்கார மமக்காரம் இருக்கவே கூடாது. இதை ஒழித்தது தான் ராமானுஜர் பண்ண பெரிய கைங்கரியம். அதுவும் அதை நேர் சிஷ்யரான கூறத்தாழ்வான். அவருக்கு வித்யா மதம், தனமதம், ஆபிஜாத்திய மதம் ஒன்றும் கிடையாது. தான் எத்த படித்தவன், சிறந்த குலத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற மதமெல்லாம் துளியும் இல்லாத வாழ்ந்திருக்காளோ இல்லையோ. அகங்கார மமக்காரத்தை ஒழித்தார், அவித்யை ஒழித்தார். இது ராமானுஜர் பண்ணின பூத்தனா சம்ஹாரம். சுவாமி ஏதானோ அவசரத்தில் மாற்றி சொல்றீரா? கண்ணன் பண்ண பூத்தனா சம்ஹாரம்னு சொல்ல வேண்டாமோ? வாஸ்தவம் நான் சொல்லிட்டு இருக்கிறப்ப ராமானுஜர் பண்ண பூத்தனா சம்ஹாரம். இங்கே பூத்தனாங்கிறது அவித்யா, அறிவின்மை, அனாதி காலமான அவித்யா. அவளுக்கு இருக்கிறது அகங்கார மமக்காரங்கிற 2 மார்புகள். அதைத்தான் ராமானுஜர் ஒழித்து விட்டார். இதை கூறத்தாழ்வான இடத்துல ஒரு சரித்திரம், முதலியாண்டான இடத்துல இன்னொரு சரித்திரம். அது ரெண்டையும் பார்த்தோம்னால் எப்படி பூத்தனா சம்ஹாரம்ங்கிறத நம்மாவே புரிஞ்சுக்கலாம். இப்போ திருவரங்கத்தமுதனார்னு ஒருத்தர் ராமானுஜன் உத்தந்தாதி 108 பாசுரங்கள் பாடினாரே. இது ஒவ்வொரு சரணாகதனுக்கும் ரொம்ப முக்கியமான மந்திரம். இதை பாடினவருக்கு பெரிய கோயில் நம்பி திருவரங்கத்தமுதனார்னு பேர். அந்த சுவாமியினுடைய தாயார் பரமவிஷ்டர். அந்த சுவாமிக்கு தாயார் அவ போயிட்டா.
போனால் அதுக்கு அந்திம கிரியைகள்லாம் பண்ணணும் இல்லையோ. பண்ணிட்டே வந்தார். 10 நாள் கைங்கரியம் பண்ணிவிட்டார். 11ஆம் நாள் கைங்கிறதுக்கு ஏகாகம்னு பேர். அநேகமாக அதுக்கு ஒருத்தரும் வரமாட்டா. வர்றது என்னன்னா, பிரேதம் ஒருத்தர் மறித்துட்டாரோ இல்லையோ, அந்த பிரேதத்தையே வச்சுருந்து தொட்டுண்டு அன்னைக்கு கைங்கரியம் பண்ணுறாப்புல அர்த்தம். அந்த பிரேதத்தினுடைய ஸ்தானத்தில் ஒரு சுவாமியை கூப்பிடணும். அவர் உட்காண்டிருக்காருன்னா அப்போ அவரை தொட்டுண்டு பண்ணோம்னா அதையே தொட்டுண்டு பண்ணுறோம்னு அர்த்தம் வச்சுங்களேன். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு தீட்டு வந்துடும். அந்த ஸ்தானத்தில் தான் அவர் உட்காண்டிருக்கார். அதனால் அடுத்த 1 வருஷத்துக்கு எங்கேயும் அவர் எதுலேயும் அன்வைக்கவே முடியாது. கோலுக்கு போகிறது, சட்டாரி வாங்கிக்கிறது, எதில் அன்வைக்கிறதே பண்ண முடியாது. அதனால் ஏகாக கைங்கிறதுக்கு வர்றவாடே எந்த சுவாமியை பிரார்த்திச்சிருக்கோமோ அவருக்கு 1 வருஷத்துக்கு ஜீவனத்துக்கு வேண்டி ஆகார வசதி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா வேற எங்கேயும் அவர் போக முடியாது இல்லையோ. போகாதனால அது அவருக்கு பண்ணி கொடுப்பா. அதுக்கு அவருக்கு ஆள் கிடைக்கல. திருவரங்கத்தை வந்தார், அதுக்கு ஆள் தேடி பார்க்குறார், ஒருத்தரும் கிடைக்கல. ராமானுஜர் இடத்துல தான் நிறைய சிஷ்யர்கள் இருக்கலாம், அதனால் அவர் இடத்துல போய் கேட்போம் அப்படின்னு அவர் வரார். வந்தால் கூட பல பேர் சிஷ்யர்கள் இருந்திருக்கா. அந்த சுவாமி வந்து கேட்கச்சே ராமானுஜர் இப்படி சுத்து முத்தும் பார்க்குறார். பார்த்தா பக்கத்தில் கூரத்தாழ்வான் இருந்தார். என்னமோ பார்த்துன்னு வந்தவருடைய பார்வை கூரத்தாழ்வான் இடத்துல வந்து நில குத்தி நின்றுது. ஆழ்வான் கை கூப்பிண்டு, சுவாமி நியமனமான அடியன் போய் இருந்துட்டு வரேனே. அவர் ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு ததியாராதனம் பண்ணின பணக்காரர். ஹாரீத குலத்தில் அவதரித்தவர், கூரத்தில் இருந்தவர், தங்க கண்ணிலையும் வெள்ளி சொம்புலையும் தான் சாட்டவர், அதீத ஞானமுடையவர், அனைத்து பிரம்மசூத்திரத்தையும் கற்றவர். அப்படி இருக்கிறவர் துளி கூட அகங்காரப்படாமல் சுவாமி திருவுள்ளம்னா அவசியம் போயிட்டு வரேன்னா போயிட்டார். ஏகாக கைங்கிறதுக்கு இருந்துட்டு அந்த கைங்கரியம் முடிய போகிறது. சாதாரணமாக அதுக்கு யார் இருந்து நம்ம சாப்பிடு பண்ணி வைக்கிறோமோ கடைசியில் கேட்கணும். இது அன்றா வருஷ ஸ்ராத்தம் பண்ணச்சே கூட இதை கேட்போம். திருப்தோசி, நான் போட்டதில் உனக்கு திருப்தி ஏற்பட்டதான்னு கேட்பா. அவர் பதில் சொல்லணும், திருப்தோஸ்மி, ஆமாம் நீர் கொடுத்ததில் எனக்கு திருப்தி ஏற்பட்டதுன்னு சொல்லணும். இதை போல் கயாசிராத்தத்துக்கு நம்ம ஜென்மத்தில் ஒரு தரம் போவோம். அங்கேயும் அவளை உட்காந்து வச்சு போட்டுட்டு கேட்கணும், திருப்தோசி, திருப்தி ஏற்பட்டதான நம்ம பித்திருக்கள் பதில் சொல்கிறான்னு அர்த்தம். எத்தனை மூதாதையர்கள் பித்திருக்களை வச்சுருக்கோமோ அவள் சொல்கிற பதில் திருப்தோஸ்மின்னு சொல்லணும். அப்போ ஞான தப்பி தவறி அவன் அதிருப்தோஸ்மின்னு சொன்னான்னால் அவனுக்கு என்ன வேணுமோ அதை இவ கொடுத்தாகணும். கொடுத்தா தான் மேற்கொண்டு அவருக்கு திருப்தி ஏற்படும். அதே மாதிரி இப்போ கூரத்தாழ்வான் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரோ இல்லையோ, அவர் கேட்டார் திருப்தோசி, அமுதனார் கேட்டார், அதிருப்தோஸ்மின்னு விட்டார். என்ன வேணும் அப்படி உமக்குன்னால், உம்மக்கிட்ட தான் ஸ்ரீரங்கத்தினுடைய கோயில் நிர்வாகம் சாவி இருக்கான், அதை என்கிட்ட கொடுக்கணும்னார். கொடுத்து வாங்கிட்டு ராமானுஜர் இடத்துல கொண்டு போய் கொடுத்து அப்புறம்தான் தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே. திருவரங்கத்தினுடைய செல்வம் எல்லாம் சீர்திருத்தம் பண்ணதெல்லாம் அவர்கிட்டே அந்த நிர்வாகத்தை வாங்கினார். வாங்கிறது நேராக கேட்டால் கொடுக்க மாட்டார். இதை போல கூரத்தாழ்வான் போய் நிர்வாகத்துக்கு சாவி வாழ்ந்துருக்கணும்னால் வாழ்ந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏகாக கைங்கிறதுக்கு கூரத்தாழ்வானாலும் ஒருத்தர் போவரா போயிருக்காருன்னா அந்த அளவுக்கு அகங்காரம் மமக்காரம் துளியும் இல்லாதவர்னு அர்த்தம். அதனால தான் இதை தெரிஞ்சுட்டோம். அப்போ பூத்தனா சம்ஹாரம் அகங்கார மமக்காரத்தில் ஒன்று பார்த்தோம். இன்னொன்று, பெரிய நம்பிகளுக்கு ஒரு பொண்ணு இருந்தா. ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள். அவளுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு அத்துழாயின்னு பேர். அத்துழாய பட்டர் திருவம்சத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. பொண்ணு கொடுத்துட பண்ணுறதுக்கு போயாச்சு. காலங்காலத்தால் எழுந்து காவேரிக்கு கொள்ளிடத்துக்கு தீர்த்தமால போனோம் இல்லையோ. அப்படி போகிற சமயத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக இருக்கவே பலன்னு விடியறது. அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்பட்டு இருக்கா, சின்ன பொண்ணுங்கிறதுனால. கூட யாரானு வருவீளா அப்படின்னு புகுந்த வீட்டில் கேட்டிருக்கா. அவள் சொல்லிட்டா, உனக்கு காவேரிக்கு கூட போகிறதுக்கு பிறந்த வீட்டிலேருந்துன்னா நீ கூண்டு வந்திருக்கணும். அப்படி ஒருத்தர் கூட துணைக்கு வர்றவாளுக்கு சீதன வெள்ளாட்டின்னு பேர். சீதனம் கொடுக்குறான்னா ஸ்ரீதனம் இல்லையோ, அந்த நாளே சொல்லலையா சீதனம் கொடுத்துருக்கான்னு. அதுக்கு கூட ஒத்தாசைக்கு உதவிக்கு ஒருத்தர் வரணும். அதெல்லாம் கொடுக்கல. பெரிய நம்பிகள் எங்கே போவார், அவர்கிட்ட அதெல்லாம் ஆறும் இல்லை இப்போ. அதனால் கொடுக்கல. அவள் சொல்லிட்டா மாமனார் மாமியார், உமக்கு வேணும்னா பிறந்த வீட்டிலேருந்து கொண்டு வா, இங்கெல்லாம் துணைக்கு ஆள் கேட்காதே. அந்த பெண் அழுது கொண்டே பெரிய நம்பிகள் இடத்துல வந்தா. எனக்கு சீதன வெள்ளாட்டி இல்லையே, நீங்கள் கொடுக்காத பண்ணி வச்சுட்டுள்ளே, நான் யாரை கூட்டின்னு போவேன்னுட்டு. அவர் சொன்னார், எல்லாத்தையும் ராமானுஜர் இடத்துல ஒப்படைச்சாச்சு, எதுவும் என்னிடத்துல இனிமே கிடையாது. ஆனானப்பட்ட ரங்கநாதர் பெரிய பெருமாளே பொறுப்பு அவடச்சல் ஒப்படைச்சு உட்காந்துருக்கார், நான் எங்கே பொறுப்பு வச்சுக்க போகிறேன், வேணும்னா அவரிடத்திலே போய் கேளுன்ட்டார். அத்துழாய் வரா. ஒன்றும் பிரம்மசூத்திரத்தில் சந்தேகம் கேட்க இல்லை, கீதையில் சந்தேகம் கேட்க இல்லை, காவேரிக்கு துணைக்கு கூட்டின்னு போகிறதுக்கு சீதன வெள்ளாட்டி கேட்க. அப்படின்னா எதற்கும் அவரையே நம்பியிருந்திருக்கார்கள்னு அர்த்தம். இப்போ வந்தவ கேட்டா, ஓ ஆமாம் கொடுக்கலையா, பெரிய நம்பிகள்கிட்ட இல்லை போல் இருக்கு, நாம் அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்து முத்தும் பார்க்குறார். முதலியாண்டான் இடத்துல தான் வந்து நிறகுத்தி நின்றுது. முதலியாண்டான் கை கூப்பிண்டு, சுவாமி திருவுள்ளமான இப்போ போயிட்டு வரேன். போயிட்டார். 6 மாதம் தினப்படிக்கு கார்த்தால் இந்த பொண்ணை தோண்டியோட கூட்டின்னு போகிறது தான் வேலை. கூட்டின்னு போகிறார், திரும்பி வரார், அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார். இப்படியே ஓடிட்டு இருக்கு. அவர் ஒன்றும் சாமானியப்பட்டவரே இல்லை. அவர்
பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாख्यया தஸ்ய தாசரதே பாதௌ சரசா தாரயாம்யஹம். ராமனுடைய மறு அவதாரமாய் மிக்க பண்டிதராய் தாசரதி என்னும் ராமானுஜருக்கு மருமகன் என்னும் பாதுகையாக ராமானுஜ பாதுகா திருதண்டம் அனைத்துமாக கொண்டாடப்பட்டவர் முதலியாண்டான். இன்னைக்கும் மணியக்கார சுவாமின்னு சொன்னா ஸ்ரீரங்கத்தில் முதலியாண்டான் திருவம்சம். அவ பார்த்து தான் மணியக்காரராக இருந்து எல்லா நிர்வாகத்தையும் கவனிச்சுக்கிறார். அப்படி இருக்கிறவர் சத்தமே இல்லை, சீதன வெள்ளாட்டியா போயிட்டார். போயாடுத்து 6 மாதம் ஆச்சு, நடந்துட்டு இருக்கு. யாரோ சில வித்வான்கள் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறவா பிரம்மசூத்திரத்தை பற்றி ஏதோ வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஒரு விஷயத்தை பற்றி அவளுக்கு புரியல, கொஞ்சம் நெருடலான விஷயம், கஷ்டமான விஷயம், பேசுகிறவாளுக்கு தெரியல. இவர் அப்படியே காது கொடுத்துருந்தார், பாத்திரம் தேய்ச்சிட்டே இருந்தார், தேய்ச்சிட்டே காது கொடுத்துட்டு இருந்திருக்கார். என்ன இது தெரியாத ஏதோ தப்பாக பேசிட்டு இருக்காளே. சட்டுன்னு அடுக்கடையிலேருந்து வெளியில் வந்தார். இந்த அர்த்தத்துக்கு இந்த வாக்கியத்துக்கு இப்படி தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு ஆழமான அர்த்தம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதே. இவர் நிமிஷ போதில் கை சொடக்கிற நேரத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு, இங்கே வாரு, நீர் யார்? இது வரைக்கும் யாருன்னு தெரியாத ஏதோ பொண்ணு கூழ்னு வந்திருக்கான்னு நினச்சிருக்கோம். நீர் யாருன்னா, நான் சீதன வெள்ளாட்டி. அவ்வளோதான் அவர் பதில் சொன்னார். நீர் யாருன்னா உடனே ராமானுஜ மருமகன் முதலியாண்டான்னு சொல்லணும் இல்லையோ. அதை மறந்துட்டு தானே கைங்கரியத்துக்கு வந்திருக்கேன். இந்த பெண்ணுக்கு கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன், சீதன வெள்ளாட்டி. அந்த பேரை நாங்கள் கேட்கல. உம்முடைய பேர் என்ன, நீர் யாருன்னு சொல்லணும்னால் அதெல்லாம் அவர் சொல்லவே மறுக்க, இவா போய் ராமானுஜரிடத்தில் கேட்க, இல்லை நம்ம முதலியாண்டானத்தான் அனுப்பிச்சு வச்சோம். அவர் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு ஆச்சாரியன் நான், எனக்கே ஆச்சாரியன் பெரிய நம்பிகள். அவருடைய கைங்கரியம் கிடைக்கணும்னா கசக்கிறதா இப்போ, அதனால தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும்னால் ஒரு துளி அகங்காரம் இல்லாமல் இருந்திருக்கான்னு அர்த்தம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।